ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மத்தியானம் கறி வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் வீட்டுக்காரர். கறி குழம்பு செய்ய போகிறேன். எப்படி செய்யறதுன்னு நான் வீடியோவில் போடுறேன். நீங்கள் பார்த்து கமெண்ட் மூலிமா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல எண்ணெய் ஊற்ற போகிறேன். ஆட்கறி, அப்புறம் ஆனியன் போட போகிறேன். பிரிஞ்சி இலை, அப்புறம் பட்டை லவங்காய் போட்டுருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய அரைச்சி தண்ணியிலேருந்து அரைச்சி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தேவையான உப்பு சேர்க்க போகிறேன். மிளகாத்தூள் ஃப்ரெண்ட்ஸ், மிளகாத்தூள் 3 டீஸ்பூன். பிரியாணி மசாலா, ஆனியன், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மட்டன் வெந்துடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, கொத்தமல்லி, புதினா, மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணிக்கு கறி சேர்த்துருக்குறேன். கறி சேர்த்துருக்குறேன். கறி வேக வச்சிருந்து குழம்புக்கான தேவை தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ சேர்க்க போகிறேன். மசாலா சேர்த்துட்டு மிளகாத்தூள் போட்டேன். இப்போ ஒரு விசில் ஆச்சுன்னா முடிஞ்சிச்சு. குழம்பு ரெடி. பிரியாணிக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி கொதிக்கிட்டு இருக்கு. சாப்பாடு ரெடி. பிரியாணி அரிசி, பிரியாணி கொதிக்குது. தம் போட்டுட்டேன். பிரியாணிக்கு தம் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி குழம்பு ரெடி ஆச்சு. சாப்பிடும் போது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.